Currently switched off. தலைநகர் பெங்களூருவில் ஒரே இரவில் சந்தேகத்துக்கிடமான 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது நகரவாசிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளார்கள். மாதவரம் எஸ்டேட்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. மற்றொரு டெட் பாடி ஃபேமஸான சுவாமிஜி அவர்களோட ஆசிரமத்து அருகே கிடைக்கப்பட்டது. மறுபடியும் கொலை தொடருமான மக்கள் அச்சத்துல இருக்காங்க. மக்கள் அதிகமா கூடுற இடத்துலதான் இந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலை போலீஸ் அதிகாரிகளுக்கு விசாரணையில பெரும் சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. கொலையான 3 பெண்களுக்கும் ஒரே வயதுதான் மற்றும் ஒரே பெயர் தான். காமராஜர் நகர்ல இருக்கிற பாலத்து மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த காதலர்களோட பாடியை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விசாரணையின் போது இந்த கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொண்ணு பேரு வைஷாலி, அவள் பெங்களூரை சேர்ந்தவள் என்று தெரிகிறது. இந்த கொலைகளை யார் பண்றாங்கன்னு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க விசாரணை நடத்தி வருவதாக இன்ஸ்பெக்டர் சூர்யா சார் தெரிவித்துள்ளார். இந்த அளவுக்கு விசித்திரமான ரொம்ப சிக்கலான வைஷாலின்ற பேர் வச்சிருக்கிற இந்த பெண்களை யாரு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றத போலீஸ்காரவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இதெல்லாம் குழந்தைக்காக தான் பண்ணன்னு சொல்லும் போது என்னால ஏத்துக்க முடியல. இப்போ சொல்லு விசிறி, உன் பேச்சை கேட்டு என் மார்க்கெட்டை நான் நாசமாக்கணுமா என்ன? இந்த மண்ணோட பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன். நீ ரொம்பவே மாறிட்ட சங்கர். இங்க பாரு, கன்வர் லால்னு போலோ. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, எல்லா மக்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் படம் வேணும்னு. நம்ம மக்கள் மேல பாசம் வச்சிருக்கவங்க நமக்கு வில் பவர் இருந்தாவே போதும். எனக்கு தெரியும், பைத்தியம் மாதிரி நடிச்சா என் பாட்டி வந்துருவாங்கன்னு சொன்ன. ஆனா இப்ப என்னாச்சு? எங்க எங்க காதல் கடவுள்னு சொல்றீங்க, நாங்க காதல் பண்ணா ஏன் பண்றேன்னு கேக்குறீங்க. நீங்க பண்றது சரியா? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணதெல்லாம் சரியா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? மூடுறா வாய. என் இடத்துக்கே வந்து என்னையே அதிகாரம் பண்றியா? யார் அந்த திமிர உனக்கு கொடுத்தது? எப்ப நான் உன்னை பார்த்தனோ அப்பவே நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஜெனி வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். இப்படி எழுதி இருந்தா யாராலையுமே தப்பிக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனா எனக்கு யாருமே கிடையாது. நான் செத்து போனா யாருமே அளவும் மாட்டாங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும். நெஞ்சில தில்லு இருக்கிறவங்களாம் பலசாலி ஒன்றும் கிடையாது. இவங்கள மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா நான் பண்ணாத கொலைகளுக்கு கோர்ட் என்ன குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து நான் பெரிய ஹீரோவாகணும். இல்ல இந்த கொலையெல்லாம் பண்ணவனை நான் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுற வரைக்கும் போலீஸ் கையில மாட்டாம இருக்கணும். என்னோட பேரு விக்ரம். நல்ல ஸ்டோரி ரைட்டர் ஆகணும்னு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ஆனா என்னோட கதையை கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. நீ பார்க்க சூப்பரா இருக்கடா, எதுக்காக ரைட்டர் ஆகணும்? ஹீரோ ஆயிடுன்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் கூட சான்ஸ் தரவே இல்லை. ஃபைனலா ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சு கதை ரொம்ப சூப்பரா இருக்குங்க, உங்க கதையில நீங்களே ஹீரோவா நடிங்கன்னு சொன்னாரு. விக்ரம், உங்க சிச்சுவேஷன் என்கிட்ட சொன்னீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த அவமானம் அசிங்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இருக்கும். நமக்கு கிடைக்கிற அவமானம் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற சன்மானம். நம்ம மலை ஏறுற வரைக்கும் மலைக்கு கீழே தான் நம்ம இருப்போம். மலை ஏறினதுக்கு அப்புறம் மலையே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கும். நீ கூடிய சீக்கிரம் வெற்றிங்கிற மலையை கண்டிப்பா கைப்பற்றணும். உடனே நான் கதை எழுத உட்காந்துட்டேன். ஆனா இந்த கொரோனா ஆடின ஆட்டத்துக்கு நல்ல கிளைமேக்ஸே கிடைக்கல. இவன் ஏதோ சைக்கோ கில்லர் போல இருக்கு. அவன் 3 கொலைகள் மட்டும் பண்ணிருக்க மாட்டான், நிறைய கொலைகள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னையா பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க சொன்ன மாதிரி கதையை மாத்தி எழுதிட்டேன் சார். கிளைமேக்ஸ் எது வரைக்கும் வந்திருக்கு? சார், நம்ம முதல்ல வச்ச கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு சார். அதை தவிர வேற எதுவுமே நல்லா இல்ல சார். பட் ப்ரொடியூசர் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கார்ல, என்ன பண்ணலாம்? சார், அவருக்காக ஒரு வருஷன் திங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா மூவியை 2 பார்ட்டா எடுக்க வேண்டியதா இருக்கும். நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். இங்க பாருங்க விக்ரம், கண்ட கனவுலாம் காணாதீங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்கிரிப்ட் அது ஒரு சினிமாவா வருமா வராதான்னு யோசனை பண்ணுங்க. ஏன் சார், என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க ஸ்கிரிப்ட் எழுத உட்காரும் போது இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே மறந்துடுறீங்க. என்னாச்சு சார்? இன்னும் வேற என்ன நடக்கணும்? லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் கொரோனா நம்மளை வச்சு செய்யும் போல இருக்கு. நீங்க டிவி பாத்தீங்களா இல்லையா? கவர்மெண்ட் மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ப்ரொடியூசர் கால் பண்ணாங்களா?
இல்ல சார். எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? லாக்டவுன் போட்டாங்கன்னு உங்களை எஸ்டேட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டோம், கவலைப்படாதீங்க. சார், நாம நினைச்சது நடக்கலன்னா மாளிகையில இருந்தா என்ன, குடிசையில இருந்தா என்ன சார்? நமக்கு வேலை முடிஞ்சாகணும்னா நான் பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்து தூங்குவேன் சார், பிரச்சனை இல்லை. நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, நல்ல நேரம் கண்டிப்பா வரும். நான் 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நிறைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு, சூப்பர் டைரக்டர் நீங்க இருக்கீங்க. ஆனாலும் இப்படிலாம் நடக்குதே சார். சிச்சுவேஷன் அப்படி இருக்குங்க. இந்த பேண்டமிக்னால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தொந்தரவு இல்லை, எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். இத்தனை நாள் வெயிட் பண்ண நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கனவுலயே இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டோம். நமக்கெல்லாம் கொரோனா ஒரு பிரச்சனையா? விக்ரம், இந்த ஃபீல்ட்ல நீங்க ரைட்டர் மட்டும் இல்ல, ஹீரோவும் நீங்க தான். ஒரு நடிகன் எப்பவுமே அவன் வலி எல்லாமே மறைச்சிட்டு கேமரா முன்னாடி சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஒரு நடிகனோட அழகு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஹலோ. என்னப்பா விக்ரம், திடீர்னு கால் பண்ணியிருக்கிற, என்ன மேட்ரு? உனக்கு காசு அனுப்புறேன், ஒரு கேஸ் பீர் வாங்கிட்டு தெரியா? லைஃப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றடா. எங்களை பாரு, பெங்களூர் வேறான்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிட்டோம். ஆமா, சினிமாக்காரங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில தானடா ஓபன் பண்ணுவாங்க. நீ என்னடா கேஸ் கணக்குல பீர் கேட்டுனுங்கிற? என்னடா ப்ரொடியூசர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டியோ? சோடா ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? என்ன போதையே ஏற மாட்டேங்குது? டைரக்டர் சொன்ன மாதிரி கஞ்சா ட்ரை பண்ணலாமா?